வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஃபோர்டுனுடைய ஃபிகோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஃபேஸ் லிஃப்டட் மாடல். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது 2014 மாடல்ல ஃபோர்ட் ஃபிகோ டீசல். அதுலயும் இது வந்து டைட்டானியம் வேரியன்ட், ஸோ டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்ட் ஃபிகோனுடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் மாடல். ஸோ இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் பெரிய சேஞ்சஸ் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் லுக் மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. இந்த ஹெட்லைட் கொஞ்சம் பெருசு பண்ணியிருந்தாங்க. பட் அதர்வைஸ் நம்ம வந்து ஃபோர்ட் ஃபிகோனுடைய ஒரு சின்ன பேக் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஃபோர்டுனுடைய ரொம்பவும் ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா லேட் 90ஸ்ல ஆரம்பிச்சு 2000s அண்ட் ஈவன் 2015 காலகட்டம் வரைக்குமே கூட இந்த ஹேட்ச்பேக்ல டீசல் கார் வாங்குற ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அது வந்து நம்ம இந்தியாவில் டீசல் ஹேட்ச்பேக்னுடைய பீரியட் ஒரு எரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டீசல் ஹேட்ச்பேக் எரா அப்படின்றது டாடா இண்டிகால தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இண்டிகால ஸ்டார்ட் ஆனது ஃபியட் ஹீரோ, மாருதி ஸ்விஃப்ட், இண்டிகா கூட விஸ்டா கூட கொண்டு வந்தாங்க. அண்ட் பாலியோ அண்ட் புண்டோ இதெல்லாம் ஃபியட்ல. அதுக்கப்புறமா ஷெவரலேல கூட பீட்ன்ற வெஹிக்கிள் 3 சிலிண்டர்ல கூட நமக்கு ஒரு டீசல் இன்ஜின் கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் ஃபோர்டு வந்து ஃபிகோ டீசலை இந்த ஹேட்ச்பேக் டீசல் மார்க்கெட்டை கேப்சர் பண்றதுக்காக இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. ஸோ அது வந்து மார்க் 5 ஃபியஸ்டானுடைய ஒரு ஹேட்ச்பேக் வெர்ஷன் தான் இந்த ஃபிகோ அப்படின்னு சொல்லலாம். நாம ஏற்கனவே ஃபிகோனுடைய செகண்ட் ஜெனரேஷனாக இருக்கட்டும் அண்ட் ஃபிகோல ஆஸ்பயர்னு ஒரு செடான் வெர்ஷன் வந்ததுல, ஸோ அந்த ரெண்டு வெஹிக்கிளையுமே நம்ம வந்து எக்ஸ்டென்சிவா ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த ரிவ்யூ நம்ம சேனல்ல ஸ்ட்ரீமிங்ல தான் இருக்கு. அண்ட் அதனுடைய ப்ரீவியஸ் மாடல் தான் இந்த ஃபோர்ட் ஃபிகோ. ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல டீடைல்டா பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹேட்ச்பேக் டீசல் மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்றதுக்காக ஃபோர்டு வந்து இந்த ஃபிகோவை கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்டு வந்து எமர்ஜிங் மார்க்கெட், அதாவது இந்தியா, மெக்சிகோ மாதிரியான கண்ட்ரீஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இந்த ஹேட்ச்பேக் வெர்ஷனை வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்த ஃபோர்ட் ஃபிகோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் இதுக்கு முன்னாடி ஃபோர்டு ஐகான் ஒரு கார் இருந்ததுல, ஸோ ஐகானை ரீப்ளேஸ் பண்ணி வந்த கார் அப்படின்னா ஃபோர்டுனுடைய ஃபிகோ. அண்ட் நான் ஏற்கனவே பழைய ஃபிகோ வீடியோஸ்லயும் சொல்லியிருப்பேன், ஃபிகோ அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னா, ஃபிகோன்னா இட்டாலியன்ல கூல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு கூலான கார் அப்படின்னு ஃபோர்டு வந்து மீன் பண்றாங்க. அண்ட் இந்த ஃபிகோனுடைய நம்ம இந்தியன் லான்ச் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 2009ல அன்வீல் பண்றாங்க. ஆனா மார்ச் 2010ல தான் வந்து இது வந்து மார்க்கெட்டுக்கு வருது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபிகோ ஆனது 2010ல இருந்து 2015 வரைக்கும் மார்க்கெட்ல 5 இயர்ஸ் வந்து நல்ல ஒரு சேல்ஸ்ல இருந்தது. அண்ட் 2015ல தான் செகண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அண்ட் இதுக்கு நடுவுல ஒரு 2 இயர்ஸ் 2010ல இந்த வெஹிக்கிள் லான்ச் பண்ணி 2012லயே ஒரு சின்ன ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த ஃபேஸ் லிஃப்ட்ல வந்த இந்த ஃபேஸ் தான் அது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் பம்பர்லையும் கொஞ்சம் டிஃபரன்சஸ் அப்படின்றது இருந்தது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபிகோவை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் பிளான்ட்ல தான் அசம்பிள் செய்யப்பட்ட வெஹிக்கிள்.